பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று இங்கே எழுதியிருக்கிறார். ஏன்னா இப்போ சம்பவிக்கிற காரியங்களை ஏராளமாக இருக்குது. என்ன குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாதுமாங்க, ஆனால் குழந்தை தொழிலாளர் சொல்லுகிறவர்களே வைத்திருக்கிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாவம் ஒரு படிக்கிற பொண்ணு வேலைக்கு போயிருந்தா, அந்த அதிகாரத்தில் அந்த பொண்ணை படுத்தின பாடு தொலைக்காட்சியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் யார் தெரியுமா, என்னுடைய பலம் என்ன தெரியுமா, நான் நினச்சா என்ன செய்வேன் தெரியுமா. மனுஷருடைய அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போகும். ஏன்னா அன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு, குழந்தைய எல்லா இடத்துலையும் சூடு வச்சுருந்தாங்களாம். பச்சை குழந்தைக்கு அன்புங்கிறது எங்கெங்கே இருக்குது? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து திருப்பி வைத்துக்கொள்வீங்களா? அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் படம். இயேசு உம்மதன்பு என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது. இயேசு உம்மதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் ஏது. இயேசு உம்மதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு உம்மதன்பு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இயேசுவின் அன்பு அது என்னைக்கும் மாறாது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமாம், அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது. அதனால தான் யோவான் 13:1 நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, வேதம் 13:1 கொஞ்சம் வாசிங்க, அப்புறம் நம்ம எடுத்த வசனத்துக்கு வரலாம். ஏன்னா அவருடைய அன்பு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அன்பு எப்ப வரைக்கும் வச்சார்? கடைசி வரைக்கும். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட இவாவே இவர்களை மன்னியும், அவரை பிடிக்க வரும்போது கூட என்னை தேடுகிறது உண்மையானால் இவர்களை விட்டு விடுங்கள். அப்போ ஒரு பேதுரு அவசரப்பட்டு ஒரு வாள் எடுத்து பட்டயத்தை எடுத்து மீனை வெட்டுற மாதிரி காதை வெட்டிவிட்டான். அப்பவும் சொன்னார், உன் பட்டயத்தை உரையில ஒரு பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தாலே மடிவான் என்று சொன்னதோடு அவன் காதையை ஒட்டி அன்பை வெளிப்படுத்தி சென்றான். ஏன்னா அவருடைய அன்பு எத்தனை பெரியதுங்க. அந்த அன்பை குறித்து நம்ம எத்தனை பாடல்களை எவ்வளவோ பாடுறோம். ஏன்னா பாடுறோம் இல்லையா,
அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு தாயின் அன்பு ஒரு நாள் தனிந்து போய்விடும். பெற்ற தந்தையின் அன்பு ஒரு நாள் மறைஞ்சிரும். கணவனின் அன்பு கடந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும். ஆனா பெற்ற பிள்ளையின் அன்பு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சு போகும். மாறாத அன்பு இல்லையா, ஒரு நாளும் மாறாது. அதனாலதான் நம்ம என்ன பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருப்போம். என்ன பாடுவோம், நம்ம அழகா ஒரு பாட்டு உண்டு. மாறிடாயல் மாலேசரே அகமரத பெருந்த நாடுமே காடுதேவன் அன்பிலே மாசுமின் மகான்பிலே நானும் அறியலாகுமோ இயேசுவின் மகான்பிலே நானும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் பேரில்லையே இணை ஏதும் பேரில்லையே இதற்கிணை ஏதும் பேரில்லையே இதற்கு இணை எது? அதனால்தான் சொன்னார், இதற்கு ஈடு என்ன தருவேலா, இதற்கு ஈடு என்ன தருவேலா. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. அவருடைய அன்பு என்னைக்கும் மாறாது. ஆனால் நம்மளால சொல்ல முடியுமா? பவுல் சொன்னானே, வாசிங்க பார்க்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? புள்ள விரிச்சிடும், புருஷன் விரிச்சிடறான். நீ அங்க போனேன்னா உன்னை விட்டுருவேன், அவ்வளவுதான். பிரிப்பவன் யார்? உபத்திரவம். முதல்ல உபத்திரவம். ஏன்னா விசுவாசத்துல பலவீனம் வந்துட்டாலே, உபத்திரம் வந்துட்டாலே விசுவாசத்துல என்ன வந்துடும்? பலவீனம் வந்துடும். ஏன்னா விசுவாசத்தில் பலவீனம் வரும். ரோமர் 14:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தில் பலவீனம் அடைந்தவர்கள் அங்கே எழுதப்பட்டு, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆமா, விசுவாசத்தில் பலவீனம் வந்துருச்சுன்னா அங்க அன்பு போயிடும். அதனாலதான் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ. இதுல கேட்டு பாருங்க, முதல்ல உபத்திரம் வந்தா நிக்க முடியுமா?
ஏன்னா எபிரேயர் 2:10 ரட்சிப்பின் அதிபதிய உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. அதனாலதான் நமக்கு பார்த்து சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னார். ஆனா அவர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சா அந்த உபத்திரவத்தில் நிற்போம். சங்கீதம் 22:24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவம் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுல முதல்ல உபத்திரவம், அடுத்தாப்புல வியாகுலம், துன்பம் வந்துருச்சுடா எங்க நிப்போம்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பம். துன்பத்தில் அவர் துணை நிற்பார். நாமளே பாடுறோம், துன்பத்தில் எந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வாசிங்க, வியாகுலமோ துன்பமோ பசியோ, பசி வந்தா 10 பறந்துடும். ஆனா பவுலுக்கு பசியில நிர்வாணத்துல குளிர்ல. எனக்கு அன்பான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரணமா அவன் சொல்ற வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு உட்கார்ந்து கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல சொல்றாரு என்னது? உபத்திரவம் வியாகுலமும். உபத்திரம்னா சாதாரண உபத்திரம் இல்லை, அவருக்கு சரீரத்திலே உபத்திரம். அவர் கண்ணுல எப்போதும் என்ன செய்யும்? நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாவம். அவரே சொல்றாரு, எனக்கு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில சொல்றாரு, என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நாள்தோறும் என்னை கொட்டும் சாத்தானின் தூதுவனாய் இருக்கிறது. என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம் ஜெபம் பண்ணேன். பதில் என்ன கிடைச்சுச்சா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், அதோட நிப்பாட்ட. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் இருக்கும். ஆனா என் பலன் அதிலே பூரணமா விளங்க. அதனால அவன் பலவீனத்தோட இருக்கணும். அவ்வளவுதான் விட்டார். என் பலன். அதனாலதான் நாம பாடுறோம், என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, விடிவெள்ளியே புகலிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பீ, துதித்து மகிழ்ந்திருப்பீ, எல்லா துயரமும் மறந்திருப்பீ. எனக்கு அன்பானவர்களே, வியாகுலமோ துன்பமோ உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ, ஏன்னா இந்த உலகத்தில் பசி தான். நிறைய பேர் பசி வந்தால் நிற்க மாட்டார் பிரதர். அதுலேயும் கொஞ்சம் சுகர் வந்துச்சுன்னா உபவாச நேரம் கூட தெரியாமல் போய் தின்ட்டு வந்துடுவார். பசியோ நிர்வாணமோ. நிர்வாணம்னா என்னது? கட்டுறது கூட துணி இல்லாமல் பவுல் இருந்தான். ஏன்னா 2 கொரிந்தியர் 11:23 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், 1 குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகலை போக்கினேன், அநேகம் தரம்
பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம் உண்டு, கள்ளரால் உண்டான மோசம் உண்டு, என் சுய ஜனங்களால் கூட இருந்தவங்களாலே மோசம் உண்டு, அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணத்தில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். அதுதான் இங்க எழுதுறாரு. அவர் சொல்றாரு, அந்த அனுபவிச்ச அனுபவத்தை எழுதுறாரு. துன்பம் முதல்ல என்னது? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ அல்லது மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அதனாலதான பாடுறோம், கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கல்வலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டே. அடைக்கலம் சிலுவையின் மாநிலல்ல வந்தவன் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? ஏன்னா நமக்குள்ள இந்த லிஸ்ட்ல எதுலையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசியில் நிற்க முடியுதா? உபத்திரவத்தில் நிற்க முடியுதா? வியாகுலத்தில் நிற்க முடியுதா? உயர்வு தாழ்வோ, நிர்வாணமோ, மரணமோ, அங்கே நல்லா அழகாக சொல்றாரு. எதுவாக இருந்தாலும் எத்தனை காரியத்தை சொல்லியிருக்காரு. எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அநேக கணக்கே வந்துடும். என்னென்ன எழுதியிருக்காரு? முதல்ல உபத்திரவம், வியாகுலம் 2, துன்பம் 3, 4, நிர்வாணம் 5, நாசமோசம் 7, பட்டயமோ 8, மரணம் 10, 11, தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு தாழ்வு, வேறெந்த சிருஷ்டி எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அதனாலதான் அவர் சொன்னார், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இத்தனை இருக்கும்போது நாம அநேக லௌகீக கவலையெல்லாம் படுறோம். ஏன்னா நம்முடைய மாம்சத்திலிருந்து வரக்கூடிய காரியம் என்னங்கிறது உங்களுக்கு நிறைய தெரியும். எனக்கு கண்வானுடைய இதை கவலைப்படுறோம். அப்போ என்னையா சரி, இந்த உலகத்தில் வாழும்போது பிரச்சனை வராதா? வரும். ஆனால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை பாருங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்கார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் இந்த உலகத்தில் அவர்கிட்ட போய் நிற்கனா குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கணும். சமாதானம் இல்லாமல் அங்கே போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு சொத்தே அதுதான். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அதை ஒருத்தர் எடுக்கவே முடியாது, அதை யாராலும் எடுக்க முடியாது. அப்ப நமக்குள்ள அந்த சமாதானம் நிக்குதா? அவர் காட்டின அன்பு நிக்குதா? அவருடைய அன்பை விட்டு நம்மளை எந்த சூழ்நிலையும் நாம பாடுறோமே,
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயிலும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் எனதுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் எனதுரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்ன கரமசைத்து கூப்பிடுவாராம். எப்படி கூப்பிடுவாராம்? மத்தேயு 25:34 வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரி அதுல நாம நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும். ஆமென். மறந்துடாதீங்க. அதனாலதான் சம்பவிக்க வேண்டியவைகள் இனி சம்பவிக்க வேண்டியவைகளுக்கு தப்பி பாத்திரரா நிக்கணும் மனுஷன். ஏன்னா லோத்தினுடைய வாழ்க்கையில அழிய போற நேரத்தில் லோத்தை தப்பிக்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. நேரம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. அழிக்கிறதுக்கு தூதர்கள் வந்துட்டாங்க. ஆனா சொல்றாங்க 12ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 19:12 எப்பா இங்க உனக்கு யாராவது இருக்காங்களா? உன் மருமகனோ உன் சொந்தக்காரனோ குமாரரோ உறவினர்கள் யாராக இருந்தாலும் சேர்த்துக்கோ, இது அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பதற்குத்தான் ஐயா நமக்காக ஜீவனையை கொடுத்தார். அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவங்களை ஆயிட்டோமா? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனந்தப்படுறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவரே அநேக சத்தியங்களை சொல்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் ஏவினால் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் தாங்க 30 நாளைக்கு 30 பேரை ஏற்படுத்த ஜெபிங்க. அது மட்டுமில்லை, எங்களுடைய சபை 2 கண்ணுநெறியாத சபை, 2மே கண் பார்வை இல்லாதவங்க. அவங்களுக்கு எந்த காணிக்கையை நான் எதிர்பார்த்து வைக்கலை. அவங்க வந்து நல்ல சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டால் போதும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம போகும்போது ஆத்ம பாரம் ஒன்றுமில்லாமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமோ பாடுறோம்ல. நான் வரும்போது வெறும் கையை நான் வந்துடக்கூடாது. அந்த ஆத்மாக்களை கையில் கொண்டு வந்து ஆண்டவரே இவ்வளவு ஆதாயப்படுத்திருக்கேன்னு சொல்லணும். அதுதான் ஆசை. நீங்களும் அதற்காய் ஜெபியுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சபையில் ஒரு நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். இவங்களை வேனில் தான் அழைச்சிட்டு வரேன். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்கனால. கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், சபையினுடைய கட்டுமான பணிக்கு உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கென்று உதவலாம். அது மட்டும் இல்லை, 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் சுகர், ப்ரெஷர் இப்படிலாம் வந்து ஐயோ எனக்கு ஒரு மெடிக்கலில் எனக்கு அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கல வந்து கேட்குறேன். இப்படிப்பட்ட மெடிக்கல் காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, ஐயா எப்படி உதவ வழிமுறை வேணுமேன்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பேலாம். சிலர் சொல்லுவீங்க, ஐயா நான் கொடுக்க ஆசை தான், ஆனால் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை கொடுத்தா கணக்கு வைக்கணும் பிரதர், வச்சா தான் அப்படி நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கன்னா அதுக்கு எங்கிட்ட வழி உண்டு. நீங்கள் கேட்கலாம், தாராளமாய் அதிலே தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் இருந்தால் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள், உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நாங்கள் ஆத்ம பாரம் ஒன்றுமில்லாமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமோ? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் சுவாமி. அதற்கு எங்களுக்குள்ளே ஐயா கடைசி காலத்தில் அன்பு தணிந்திருக்கா, பெருந்திண்டி இருக்கா, லௌகீக கவலைகள் இருக்கிறதா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.